இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் SIP எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும், SIP அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபியூச்சர்ல ரொம்பவே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்க போகுது, நமக்கு அது எந்தெந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான SIP சார்ந்த பல தகவல்களை ரொம்ப டீடைல்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல ஒரு டெமோவும் இருக்கு. சோ அதை வந்து நம்ம வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மணி ஒண்டரிங் சேனல். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். SIP அப்படின்னா என்ன, இல்லனா SIP அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது மாதம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட டைம்ல ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பேரு தான் SIP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபினான்ஷியலா நம்மளுடைய growth, அது மட்டும் இல்லாம பணம் அதிகமா சம்பாதிக்கணும், ஆனா வந்து மந்த்லி என்னால இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும், சோ என்னால வந்து ஒரு சொத்தையோ இல்ல வந்து என்னால ஒரு அபார்ட்மெண்ட்டோ ஃபிளாட்ஸோ இது மாதிரிலாம் என்னால வாங்கி குவிக்க முடியல, ஆனா மந்த்லி என்னால என்னுடைய குழந்தைகளுக்கோ இல்ல வந்து எனக்கே ஃபியூச்சர்ல ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை என்னால வந்து மாசம் போட முடியும். சோ அப்படி அந்த அமௌண்ட் வந்து மிகப்பெரிய அளவுல grow ஆகும். அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல. இப்போ நீங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ண போறீங்க, சோ அதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா மாசம் ஒரு 3000 ரூபாவோ இல்ல 5000 ரூபாவோ இல்ல உங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி 10000 ரூபாவோ, ஆனா கான்ஸ்டன்டா இந்த அமௌண்ட்டை வந்து உங்களால மாசம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு நீங்க இருக்கணும். ஏன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மாசம் கட்டிட்டு அடுத்த மாசம் டிராப் டவுன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. லாங் டேர்ம்ல பார்க்கும்போது உங்களால பெரிய லெவல்ல வந்து ஒரு growth வந்து கண்டிப்பா பார்க்க முடியாது. உங்களுடைய பணம் வளர்றத வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாது. எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் ஆகாது. சோ அதனால தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் மாசம் கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட டைம்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம பே பண்றோம் இல்லையா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு தெரியும். சோ அவங்க வந்து லாட்டா அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதோடைய ஏற்றத்துக்கு ஏத்த மாதிரி அதோடைய growthக்கு ஏத்த மாதிரியான மணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து grown ஆகும். சோ அப்போ இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்ற ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அதனால தான் அதிகமான நபர்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போறாங்க. பட் ஆனா ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்ற இந்த அசோசியேஷன் மூலமா ஒரு சில தரவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 78ல இருந்து 80% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2018 இருந்து பிப்ரவரி 2023 இந்த காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து அதிகமான நபர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நமக்கெல்லாம் தெரிஞ்சது ட்ரெடிஷனல் மெத்தட் தான். ஒரு FDO இல்ல வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா VRDO இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டோ இந்த மாதிரி தான் வாங்கி வைப்போம். பட் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதெல்லாம் விட கொஞ்சம் நல்ல growing ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப காலமாவே வந்து நிறைய நபர்கள்லாம் வந்து ஃபினான்ஷியலா தெரிஞ்சவங்க எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ 58% நபர்கள் 78ல 58% வந்து பாத்தீங்கன்னா SIP மெத்தட்ல தான் அதிகமான நபர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க மந்த்லி பேசிஸ்ல. சோ இப்படின்ற மாதிரியான ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்திருக்கு. சோ அப்ப பாருங்க SIP மெத்தட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்லா மக்களுக்கு ஃபெமிலியர் ஆயிட்டு வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இது மூலமா கண்டிப்பா உங்களால SIP மெத்தட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் தான் நீங்க வந்து ஷூரா மாசம் கண்டிப்பா என்னால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் தான் இதுல போய் ஜாயின் ஆகணும். அதுவும் அந்த டைம்ல அந்த பர்టిక్యులர் டேட்ல வந்து நம்ம கரெக்டா மணியை வந்து பாத்தீங்கன்னா அதுல போடுற மாதிரி இருக்கும். சோ அதை மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம பண்ணணுங்க. அப்படி நீங்க லீவ் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கீங்க, எனக்கு ஒரு மாசம் வரும் ஒரு மாசம் வராது, நான் ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்புளா இருக்கேன், பட் ஆனா எனக்கு இன்கம் வரும், நானும் போடுறதுக்கு ரெடி, ஆனா ஒரு சில டைம்ல எனக்கு லாஸ் ஆகுமோ, தட் மீன்ஸ் என்னோட பிசினஸ் கம்மியான அமௌண்ட் ஆன் பண்ணுமோ, அந்த டைம்ல என்னால இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து வெளியே வந்துறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்க தான் செய்யுது. சோ அது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு பர்டனா மாறிடும். சோ அதனால இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க SIP வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானுக்கு வாங்க. ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். அந்த 5 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் SIP பொறுத்த வரைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த SIP வந்து நம்ம பாதியில விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும். கண்டிப்பா மாசம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டையும் வந்து போடுறேன் அப்படின்ற மாதிரியான கமிட்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. அதுக்குன்னு ஒரு சில ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வழியாக நம்ம வந்து மாதம் ஒரு அமௌண்ட் வந்து போடுறதா பிளான் பண்ணியாச்சு.
ஆயாச்சு இல்லையா? அப்படி நம்ம வந்து அந்த எஸ்ஐபியை வந்து கண்டினியூ பண்ண முடியல, ஒரு மாசம் கட்ட முடியுது, இன்னொரு மாசம் என்னால கட்ட முடியலங்க. அதே மாதிரி வந்து கண்டினியூஸா எனக்கு வந்து கட்டத்துக்கு பிடிக்கல, ஏன்னா இது வந்து லாங் டேர்மா இருக்கு, ஸோ எனக்கு வந்து இமீடியட்டா வேணும், அது மட்டும் இல்லாம நான் போட்ட காசை எடுக்கணும், எனக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா நீங்க எக்ஸிட் ஆகலாம். அதுக்கு பேர் எக்ஸிட் லோட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட பெனாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த பெனால் அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிட்டு நம்ம ஈஸியாக எக்ஸிட் ஆகிடலாம். ஆனால் நம்ம போட்ட அமௌண்ட்டே கொஞ்சம், அதுலேயும் ஒரு சில பெனால்ட்டி போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக நீங்கள் ஆன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்லேயும் வந்து ஒரு சில டிடக்ஷன்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட்ல, ஆல்மோஸ்ட் கரண்ட் அமௌண்ட்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். அதாவது உங்களுக்கு எக்ஸிட் லோட் அப்படின்ற மாதிரியான ஒரு சில டிடக்ஷன்ஸும், அதே மாதிரி ஓவரால் இன்கம், அதாவது ஓவரால் அமௌண்ட்லயும் ஒரு குறிப்பிட்ட டிடக்ஷன் இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு நம்ம அது உள்ள போகாமே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஃபீல்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதனால இந்த மாதிரிலாம் வெளியே வராம கண்டினியூஸா ஒரு 30 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல போட முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த மாதிரி வரக்கூடிய எஸ்ஐபி மெத்தடுக்கு போகலாம். இப்போ நம்ம போடக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டோடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, அவங்களுடைய ஒரிஜினல் அசெட் வேல்யூ என்ன, அவங்களுடைய நெட் அசெட் டோட்டலா எவ்வளவு பேர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு அமௌண்ட் வந்து போடுறோம் ஒரு குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல, சோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ப்ரீவியஸ் காலங்கள்ல எந்த அளவுக்கு வந்து அவங்க இன்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த டைம்லலாம் எப்படி வந்து குயிக்காக அவங்க ரெக்கவர் ஆகியிருக்காங்க, ஸோ மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க பெனிஃபிட்டாக இருக்காங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ்லையோ இல்லை ஒரு மார்க்கெட்லையோ தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அதில் என்ன மாதிரியான ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு க்ரோ அண்ட் ஆகுது, ஸோ அந்த கம்பெனி அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியை பற்றி ஒரு சில பேசிக்கான டீடைல்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய அமௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு, அந்த கம்பெனி கரெக்டான முறையில் தான் அதை கையாளுறாங்க அப்படிங்கிறத நம்ம மனசுல நிலைநிறுத்திக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுல இருந்து growth வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடய நம்ம இருக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவங்க எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா ரெக்கவர் ஆகுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சில டைம்ல வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப கீழே போகும். ஆனா எந்த அளவுக்கு அது கீழே போகுதோ அதே அளவுக்கு அது வந்து புல் பேக் ஆயிடும். ஸோ அதனால நீங்க தாராளமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எஸ்ஐபி மெத்தட்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் கம்பெனி எதில் இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க எப்படி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாக்கு கண்டிப்பா நீங்க வரணும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐபில வந்து நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கு, அது எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபண்ட் வந்து அலோகேஷன் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. அவங்க அலோகேட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்ட் வந்து கரெக்டான ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் ஆகுதா, அதோடைய growth என்ன, நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் அந்த கான்செப்டை வந்து பார்த்துக்கணும். போர்ட்ஃபோலியோ எப்படி டைவர்சிஃபிகேஷன் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா நம்மளுடைய மணி வந்து பெர்ஃபெக்ட்டான இடத்துல தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான முறையில் ஒரு நல்ல growing ஆகக்கூடிய கம்பெனில தான் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எவ்ரி ஒரு 1 year or 2 yearsக்கு அப்புறம் எப்படி அது க்ரோவன் ஆயிருக்கு அப்படிங்கறது எல்லாமே வந்து நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க அக்கௌண்ட் லாகின் பண்றீங்க இல்லையா, அங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேனேஜர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பேக் பண்ணி அதோட டீடைல்ஸ் அண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்து தைரியமா நீங்க இருக்கலாம். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பண்ணும்பொழுது அவங்க ஒரே செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா, இல்ல ஐடி, ஆட்டோ, ஃபினான்ஷியல், அது மட்டும் இல்லாம ஃபார்மா, இந்த மாதிரி பல செக்டார்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அந்த டைவர்சிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ப்ராஃபிட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம் 15 வருஷத்துக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்மளுக்கு லாக்ஸை விட க்ரோர்ஸ்ல வந்து ஏர்னிங்ஸ்ல நிற்கும். ஸோ அது இவங்க எந்த அளவுக்கு டைவர்சிஃபிகேஷன் பண்ணி பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அந்த போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மணி ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குது நம்மளுடைய டோட்டல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல. தயவு செஞ்சு எப்பவுமே வந்து நம்மளுடைய சிப்பை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய விதமான சிச்சுவேஷன்ஸ் வரலாம், உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் டோட்டலா மாறலாம், மார்க்கெட் கிராஷ் ஆகலாம், அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சியா உங்களுக்கு ஒரு மணி தேவைப்படலாம். இதெல்லாம் நீங்க எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு முன்கூட்டியே போடலாமா வேண்டாமான்ற ஒரு கிளாரிபிகேஷனுக்கு வந்துடுங்க. ஏன்னா ஆன் த வேல நீங்க போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய டிடக்ஷன்ஸ் போகும், ப்ராஃபிட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போகும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மணி வந்து க்ரோயின் ஆகுனதை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம அந்த சிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாமே இருந்திருக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மைண்ட் செட் வந்து போயிடும். ஸோ அதனால எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலுமே என்னால இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்க, எனக்கு வந்து ஒரு ரெண்டல் இன்கமா வருது, ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து மாசம் மாசம் வந்து ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய பெரிய லெவல்
லெவல்ல இருக்கக்கூடிய ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஷூரா உங்களால என்ஜாய் பண்ண முடியும். அந்த டைம்ல ஒரு பல்கான அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கும். சோ அதனால தான் எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஷார்ட் டர்ம் கெயின் கிடையவே கிடையாது. லாங் டர்ம் கெயின் தான் உங்களுக்கு. சோ ஷூரா நீங்க மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு லாங் டர்ம் ரிட்டர்னுக்காக மட்டும் தான் நீங்க எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. சோ அதனால இது லாங் டர்ம் அப்படின்றதுனால தான் அது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. சோ அதனால அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கடைசியா நான் சொல்லக்கூடியது டாக்ஸ் சேவிங் அப்படின்ற மாதிரியான சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அதுலலாம் போனீங்க அப்படின்னா ஒரு 1.5 lakhs அப்படின்ற அளவுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏடிசில வெறும் அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு டாக்ஸை பே பண்ணிட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டாக்ஸ் ஃப்ரீயா அமௌண்ட்டை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்க வந்து கெயின் பண்ணிக்கலாம். அதுவே வந்து நீங்க டாக்ஸ் ஃப்ரீயா போகல இஎல்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி லைக்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி இஎல்எஸ்எஸ் மெத்தட்ல போறது நம்மளுக்கு இன்னுமே பெனிஃபிட் தான். ஆனால் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் டிராபேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தரா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுக்கு இன்னுமே பெஸ்டா இருக்கும். இந்த ஏடிசி நிறைய விதமான டாக்ஸ் சேவிங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க, சில பேர் கம்பெனி ரன் பண்ணுவாங்க, அதுல வரக்கூடிய ஒரு சில அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து சரி கட்ட பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் திங்க் பண்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடிசியில் வரக்கூடிய இந்த டாக்ஸ் ஸ்லாபை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு எஸ்ஐபி மெத்தடுக்கு வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை மட்டுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஷோராக வந்து எஸ்ஐபியில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஐபி ரிலேட்டடாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை தொடர்ந்து நீங்கள் பாருங்க. இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மணி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஷோராக உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் நல்ல ஒரு மணி சேவ் பண்ணுறதுக்கு. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஜெய் பாபா. யூ ஹேவ் a nice day.